அமெரிக்கால பிறந்து வளர்ந்த ஒரு தமிழர் நம்ம தமிழ் சினிமாக்கள்ல ஹீரோவா நடிக்கணும் அப்படின்னு ரொம்பவே ஆசைப்படுறாரு. அவர் யார் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்றத இப்ப பார்க்கலாம். பொதுவா தமிழ்நாட்டில இருந்து மற்ற மாநிலங்களுக்கோ மேலை நாடுகளுக்கோ போகக்கூடியவங்க அங்க போய் பெரிய லெவல்ல வரணும், பெரிய உயர் பதவிகளை அடையணும், தொழில் தொடங்கணும், ஸோ பெரிய பிஸ்னஸ்மேன் ஆக்டர் ஆகணும் அப்படிங்கிற ஆர்வம் இருக்கும். ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் அமெரிக்கா போன்ற ஒரு மேலை நாடுகளில் பிறந்து அங்கேயே வாழ்ந்து வந்த ஒருத்தர் தமிழ்நாட்டுக்கு வந்து தமிழகத்தில் ஒரு ஹீரோவா ஜொலிக்கணும் அப்படின்னு ரொம்ப விருப்பப்படுறாரு. ஸோ அவர் ஏன் தமிழ்நாட்டை இதுக்கு சூஸ் பண்ணியிருக்காரு, அதுக்கான ஏதாவது காரணம் இருக்கா அப்படிங்கிறத கேட்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம கெஸ்ட் யார் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். ராம் நடராஜன் அமெரிக்காவினுடைய மேரிலாந்து மாகாணத்தினுடைய ஒரு முக்கிய பிரமுகருடைய மகன். ஸோ ஃபர்ஸ்ட் வெல்கம் சார். தேங்க்யூ சார். ஓகே, ராம் நடராஜனை நல்லாவே தெரியும். அமெரிக்காவிலேயே பிறந்து அமெரிக்காவிலேயே வளர்ந்து அமெரிக்காவினுடைய கலாச்சாரத்தோட ரொம்ப நெருக்கமான ஒரு மனிதர். ஃபர்ஸ்ட் நீங்கள் ஏன் தமிழ்நாட்டில் வந்து தமிழ் மக்களோட வாழணும் அப்படின்னு நினைக்கிறீங்க? அது நான் எப்போ தமிழ்நாடு வந்தாலும் என்னோட அப்பா சொந்த ஊர் புதுக்கோட்டை, அம்மா சொந்த ஊர் பாண்டிச்சேரி பார்க்க வருவேன். அப்போது எனக்கு அது ரொம்ப தமிழ் கலாச்சாரம் பற்றி ரொம்ப தெரியாது. யூஎஸ் இருக்கும்போது நான் ஃபுல்லாக வெஸ்டர்னாக மாறினா இருப்பேன். பட் திரும்ப வந்துட்டு எனக்கு ஒரு ஆசை இருந்துச்சு. எனக்கு இது கலாச்சாரம் ரொம்ப பிடிச்சிச்சு. என் சொந்தம் ரொம்ப க்ளோஸாக இருக்கும். அது ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலி. மாடு ஆடு வளர்க்குறது எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. நான் நிறைய படம் பார்ப்பேன். ஸோ நானே நினச்சிட்டேன், என் சேலஞ்ச் என்ன, நான் ஒரு ஃபுல்லாக யூஎஸ் பிறந்த ஆள், ஒரு தமிழ் ஆக்டராக இருக்கணும். அமெரிக்காவில் டாக்டர் படிச்சிருக்கிறீங்க, ஒரு சினிமாவில் ஆக்டிங் அது ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கும் ஒரு ஆக்டிங் பண்ணால் கூட அங்கேயே உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கும். ஸோ தமிழ்நாட்டை நீங்கள் எதுக்கு சூஸ் பண்ணீங்க? ஸோ நான் டாக்டருக்கு அது ஒரு கரியர். பட் நான் சின்ன வயசில் கதை கேட்கும்போது படிக்கும்போது அது கதை உள்ள ஒரு கேரக்டர் நான் உள்ளே போவேன். வேறு மக்களுக்கு வேறு கதை இருப்போம். அண்ட் அவங்களோட கதை அது விசாரித்து அடாப்ட் பண்ணிடுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு நடிப்பை லைக் பணக்கல்ல புகழுக்கல்ல மக்கள் ஆடியன்ஸ் சேஞ்ச் பண்ணணும். தப்பாட்டம் சிலம்பாட்டம் அப்படின்னு தமிழருடைய பாரம்பரிய கலைகள் அப்படிலாம் நிறைய படிச்சிருக்கிறீங்க. ஸோ அதெல்லாம் ஒரு கலைகள் நம்ம ஈஸியாக கொஞ்சம் படிச்சிடலாம், யார் வேணாலும் படிக்கலாம். பட் வள்ளி திருமணம் நாடகம்லாம் ஆக்ட் பண்ணியிருக்கீங்க, இந்த ஸ்டேஜ் ஷோஸ். ஸோ தமிழ் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ தமிழை எப்படி நீங்கள் வேற ஒரு கண்ட்ரியில் இருந்துட்டு தமிழ் எப்படி ஈஸியாக இருக்குது கற்றுக்கிறதுக்கு? இங்கிலீஷ் லாங்குவேஜ் 26 லெட்டர்ஸ் தான் இருக்குது. பட் நம்ம தமிழ் லாங்குவேஜ் உள்ள 247 லெட்டர்ஸ் இருக்குது. கண்டிப்பாக கஷ்டமாக தான் இருக்குது. இன்ஃபேக்ட் நான் தமிழ்நாடு முன்னாடி வர்றது முன்னாடி எனக்கு தமிழ் கூட பேச தெரியாது. பட் இதை நடிக்கணும் ஆசை ரொம்ப இருக்கிறதுனால நான் குயிக்காக கற்றுட்டு இருக்கேன். இங்கே வந்து தமிழ் மக்களோட வாழ்கிறது எவ்வளவு கொஞ்சம் ஈஸியாக இருக்குது அப்படின்னு சொன்னீங்க, இன்னொன்று ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னீங்க. பட் நீங்கள் இங்கே வந்ததுக்கான காரணமே சினிமா மூவியில் ஆக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ உங்களுடைய அந்த ட்ரீம் எந்த அளவுக்கு சக்ஸஸ் ஆகிருக்கு இங்கே வந்த பிறகு? ஸோ இப்போ நான் ஒரு 6 மாதம் ஆக்டிங் ட்ரைனிங் போயிட்டு இருக்கேன். எங்கே ப்ளூ ஓஷன் ஃபில்ம் அண்ட் டெலிவிஷன் அகாடமி. அப்புறம் இப்போ மூவி ப்ராஜெக்ட்ஸ் டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மெயின் ரோலுக்கு பேசிகிட்டு இருக்கோம். இது படம் பேர் தத்தாரி. டைரக்டர் மிஸ்டர் மித்ரன், நல்லா வெரி டேலண்டட் டைரக்டர். அதுதான் எனக்கு ரொம்ப ஆசை இருக்குது. நான் என்னோட ஹார்ட் ஒர்க்கையும் டேலண்ட்டையும் நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு காட்டணும். அமெரிக்காவில் பிறந்து நீங்கள் இங்கே வந்து தமிழ்நாட்டில் ஹீரோ ஆகணும் ஆசைப்பட்டிருக்கீங்க. உங்களுடைய அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே சக்ஸஸ் ஆக நியூஸ் 7 தமிழின் வாழ்த்துக்கள்.